என்னடி அம்சு இந்த நேரத்துல கடையில இருக்க? வழக்கமா ஆத்தங்கரையில தண்ணி எடுக்க போயிடுவியே. சரி சரி. எங்கயா சிறுத்தையை கொன்ன அந்த சூரப்புலி? ராஜப்பா, உன்னை தேடிக்கிட்டு இன்னொரு சிறுத்தை வந்திருக்குது, வந்து பாரு. அட போண்டா குண்டா இருக்கே, ஒன்னு எடுத்துக்கிறேன், காசு சாப்பிட்டுக்கிறேன். என்ன பேசவே கூடாது, என் பின்னாடியே வாயா. எங்க? என்னது எங்கயா? நான் புறப்படுன்னு சொன்னா மாடு கூட எங்கன்னு கேட்காது, நீ கேக்குறிய? யோ, உனக்கு கை இருக்காயா? இருக்கு. இந்த கையோட தான் கூட்டிட்டு வர சொன்னாரு துரசிங்க ஐயா. புறப்படே. நான் சொல்லல, அவருதான் தரிசிக்க போன தெய்வம் தந்தி கொடுத்து வர சொன்ன மாதிரி. போயிட்டு வாப்பா. போலாம். என் கூட வரதுன்னா ஒரு நிபந்தனை. என்ன? கேள்வி கேட்க கூடாது, பேசக்கூடாது. நான் சொல்றதுக்கெல்லாம் ஊன் கொட்டிக்கிட்டு வரணும், புரியுதா? சரி. சரியில்லை. சரி, ஊன் கொட்டுறதுக்கு முன்னாடி உன்ன ஒரே ஒரு கேள்வி கேட்கலாமா? போனா போகுது, ஒரு கேள்வி தானே, கேட்டுக்க. இப்படி கண்ணுல விரல விட்டு காது வரைக்கும் ஆட்டுறியே, நீ யாரு? நான் யாரா? இந்த பாரியா, நான் வளவளன்னு பேச மாட்டேன், நறுக்குன்னு பேசுவேன், 4 வார்த்தை பேசுவேன். ஆனா என்ன ஊருக்குள்ள வாயாடின்னு சொல்லுவாங்க. இந்த ஊர்ல உள்ள மரஞ்செடி கொடிகளை கேட்டா கூட சொல்லும் சுந்தரி யாருன்னு. இருந்தாலும் சொல்றேன், என் ஆத்தா தூத்துக்குடி, அப்பன் பரமக்குடி, 2 பேருக்கு கல்யாணம் ஆனது கள்ளக்குடி, நாங்க பிழைக்க வந்தது இந்த கடம்பக்குடி. இந்த அம்மா அவதாரமானது இந்த ஊர்ல தான். நான் பிறந்ததும் எங்க ஆத்தா ஜன்னியில செத்தா, 1 வருஷம் கழிச்சு எங்க அப்பா தண்ணியில செத்தா. என்ன பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆயா இருக்கா, அவதான் இப்பவும் எனக்கு தாயா இருக்கா. அனாதையா இருக்கிறது பாவம்பாங்க, ஆனா என்ன பொறுத்த வரையிலும் சௌகரியம் தான். இந்த ஊர்ல இருக்கிற மனுஷங்களெல்லாம் எனக்கு தெரியும், மாடுங்களுக்கு என்ன தெரியும்? காட்டுக்குள்ள பாட்டு, கம்பஞ்சோறு மோரு, மத்தியான குளியல், மாலையில வீடு, இதுதான் என் பொழப்பு. எப்படி? நல்லா இருக்கு. ஆமா, துரசிங்க ஐயா கிட்ட நீ என்ன கேட்க போற? ஊசியும் நூலும். ஊசியும் நூலுமா? எதுக்கு? உன் கிழிஞ்ச வாய தைக்க. அம்மா அம்மா, வீராதி வீரன் சூராதி சூரன் நொண்டி புலியை அடித்துக் கொன்ற எலி குஞ்சு வந்திருக்கிறார். என்ன 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 கை நீளுது? ஆமா வாங்க, உங்களை பார்க்கணும் தான் எங்க வீட்டுக்காரர் வர சொல்லி இருந்தார். உள்ள வாங்க. வாங்க அங்கிள். புலம்பிட்டா போ தனியா. அப்பா, புலி அடிச்சு கொன்னாரே, அவர் வந்திருக்காருப்பா. பாப்பா கீழே உட்காருங்க, வந்துடுவாரு. வா. அக்கா அக்கா, ரயில் விளையாட்டு விளையாடலாம்க்கா. விளையாடலாமே. பசங்களா எல்லாரும் பின்னாடி நில்லுங்க. நான் புரிஞ்சுக்கிறேன், ஏறி படிக்கடா. சரிடா, காத்து மெதுவாடா. சீக்கிரம்டா. ஆச்சா, இருக்கேன். சீக்கிரம், நான் வந்துட்டேன். முதுகு வலிக்குதுடா, சீக்கிரம்டா. இருக்கிறதுலயே பெரிய இளநீ எனக்கு. சீக்கிரமா பறிச்சு போடுடா. என்ன ஓய்? ஏண்டி ஓட்டவாய், எத்தனை நாளா இந்த வேலை? உனக்கு மட்டும் ஓட்ட இல்லாம வாயை ஒட்டி வச்சா பெற்றிருக்காங்க ஆட்டா. மரியாதையா பேசு. ஆமா, பேச்சுல எல்லாம் ஒண்ணு குறைச்சல் இல்ல. உன் மாடுகள்லாம் பண்ணையில திருடி தின்னுதுங்க, நீ தென்னை மரத்துல திருடி தின்றியா? யார பாத்தியா திருடிங்கிற? உன்னதான். தென்னை மரத்துல என்னடி பண்ணிட்டு இருக்க? என் மாட்டுக்கு புல்லு பிடிங்கிட்டு இருந்த. ஏன், உன் தலையில தான் புல்லு இருக்கே, பிடிக்க போடுறது. இந்தடா, தலையில எப்படியா புல்லு இருக்கும்? தென்னை மரத்துல புல்லு இருக்கும் போது உன் தேங்காய் மண்டையில புல்லு இருக்காத? எனக்கு அதெல்லாம் தெரியாது. உன் மாடுகள்லாம் வாழைத்தோப்ப காலி பண்ணிருச்சுங்க. அங்க பாத்தியா, திருடி தின்ன கொழுத்து போய் கிடக்குதுங்க. எல்லா கழுதையும் பிடிச்சு கட்டி போட்டேன். நஷ்ட இங்க வச்சுட்டு ஓட்டிட்டு போ. எப்படி
நஷ்ட ஈடு கட்டலைன்னா என்னையா பண்ணுவ? கயிறு ரெடியா இருக்கு, மரமும் ரெடியா இருக்கு, உன்னை சேர்த்து கட்டி போட்டுருவேன். அப்போ நஷ்ட ஈடு கட்டாம மாட்டை அவுத்து விட மாட்டேன்ல? அங்கிள் அங்கிள், சுந்தரி பாவம், நான் அப்பா கிட்ட சொல்லிக்கிறேன், மாடுங்களை அவுத்து விட்டுருங்க. ஏய் சுண்டக்கா பாயல, நீ சும்மா இரு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. இந்த திமிர் பிடிச்சவளுக்கு இறக்கமே காட்டக்கூடாது. யோ, முழு பூசணிக்காய சோத்துக்குள்ள மறைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. நான் பருக்கையிலேயே மறைக்கிறவ. என்கிட்டயா வேலை காட்டுற? இப்போ உன்னை என்ன செய்யறேன் பாரு. பாரியா, நான் சொன்னதுதான். இந்த ரோசா ரூட்டை மாத்தினால தவிர ரேட்டை மாத்த மாட்டா. புடவையோட ஆடணுமா 300 ரூபாய், தாவணியோட ஆடணுமா 400 ரூபாய், ஆட ஜாக்கெட்னா 500 ரூபாய். 1000 ரூபாய் தரேன். அதுக்கு எப்படி ஆடுவேன்னு கேட்டு சொன்னார் ஐயா. ஐயாவா? அதான் நம்ம சிங்கப்புரம் பிராசு. அதுவா? ஐயாவுக்கு இளவதா இல்லையே தவிர மீதி எல்லாமே இருக்கு. என்ன வயசுதான் 80க்கு 90க்கு நடுவுல. சாகப்புற காலத்துல பெருசுக்கு சில ஆசைங்க. மத்தியானமான கோழி குழம்பு சாப்பிடணும், சாயந்தரமான அல்வா சாப்பிடணும். ஒரு நாளைக்காவது இந்த ரோசாவுடைய ஆட்டத்தை சரியா பார்க்கணும். அதுதான் அவருடைய லட்சியம். சரின்னு சொல்லு ரோசா. யோ எந்திரியா. ஏன் இப்பவே போலாங்கிறியா? பெருசு பகல்ல தூங்கிட்டு இருக்கோம். யோ, நான் ஒண்ணு படிதண்ட பத்தினி இல்ல. எனக்கு ஒரு வரமுறை இருக்கு. இந்த ரோசாவை மோந்து பார்க்கணும்னா கூட ஒரு அந்தஸ்து வேணியா. ஓனையும் பண்ணியும் வந்து உடச்சி பார்த்தா மூக்குல முள்ளுதான் குத்தும். அட்வான்ஸ் எடுத்துக்கிட்டு ஆள விடு. பெரிய இடம் பாப்பா. பெருசு கூட்டுது சின்னது கூட்டுன்னு இன்னொரு தடவை இந்த பக்கம் வந்த அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. ஆமா சொல்லி என்ன கலாட்டா? வேற ஒண்ணு இல்ல, ரோஜா பூ பறிக்க வந்தேன், கையில முள்ளு குத்துருச்சு, வரேன். ரோஜா என்னாச்சு? ஒண்ணு இல்லையா, இது ராசா விட்டு கட்டுலு. இதுல காசு கொடுத்து படுத்துக்க ஒரு ஓனம் ஆசைப்பட்டுச்சு, அதான் அடிச்சு வரட்டிட்டேன். இந்தாயா, இன்னைக்கு பிடிச்ச யாராவில குழம்பு பண்ணி வச்சிருக்கேன், சாப்பிட்டு போறது. நான் எஸ்டேட்ல சாப்பிட்டேன். அப்புறம் ராத்திரிக்கு பரிசல் இருக்குது. இல்லனா நீந்தில போணும். ஏமா ஆத்துக்கு அந்த பக்கம் போணும். எவ்வளவு கேக்குற? பரிசல் மனுஷங்களுக்கு தான், யானை எல்லாம் ஏறது இல்ல. பஸ்ல ஏறினாலும் சிக்கல், பரிசல்ல ஏறினாலும் சிக்கலா? யோ, நான் என்னையா பண்றது? அவன் புள்ள வேணும்னு ஆள மரத்தையும் அரச மரத்தையும் சுத்தி வராங்க. எங்க அம்மா புள்ளையாரெல்லாம் சுத்தி இருக்காங்க, அதான் நான் வந்து பிறந்துட்டேன். யோ, பொண்ணு பார்க்க போறையா, என்ன கொண்டு விட்டுறியா? உனக்கு பொண்ண ஸ்பெஷல ஆர்டர் பண்ணில பெக்கணும். இந்தலா பண்ற கூலி எவ்வளையா? 5 ரூபா. 5 ரூபாயா? ஆமா, ஒரு ஆளுக்கு 1 ரூபாய். நீ தான் 5 ஆளாச்சே, 5 ரூபாய். ஏப்பா இவ்வளவு கனமா இருக்கியே, உன் இடம் எவ்வளவு இருக்கும்? இடம் பாக்குற மிஷின்ல நானும் ஒரு நாள் ஏறி பார்த்தேன். எல்லாருக்கும் வரும்ல ஒரு சீட்டு, எனக்கு வந்துச்சு. இடம் தெரிஞ்சுதா? இடம் எங்கேயா தெரிஞ்சிச்சு. தயவு செய்து கூட்டமாக ஏறாதீர்கள் வந்துச்சு. என் முறை பண்ண கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வந்தேன். என்ன எதுக்கு இங்க கூட்டு வந்தீங்க? எல்லாம் முறைப்படி நடக்கணும்னு தான். இத பார், இதான் மாப்பிள்ளை கல்லு. இந்த கல்லை தூக்கி தோளுக்கு பின்னாடி போட்டாச்சுன்னா எங்க ஊர் பொண்ணு உனக்கு கிடைக்கும். என் சுந்தரிய தூக்கிட்டு போறதுக்குள்ள நான் வந்திருக்கேன், இந்த கல்லை தூக்கிட்டு போறதுக்கா? சுந்தரி உனக்கு முறை பொண்ணுதான். எங்க ஊர் வழக்கப்படி இந்த கல்லை தூக்குறவனுக்கு தான் பொண்ணு. இது என்ன பிரமாதம்? இமயமலை தெரியுமா? இமயமலை அதையே தூக்கி போட்டு பந்தாடுவேன். என் சுந்தரிக்காக இந்த கல்லையா தூக்க மாட்டேன். இது என்ன பெரிய பிஸ்கோச்சு? ஆயா,
இந்த ஆள் கல்ல தூக்கிட்டான்னா இவனை தான் கட்டிக்கணுமா? ஆமாடி, ஊர் வழக்கம் அதான். பயமா இருக்குடி. இவன் நிஜமாவே கல்ல தூக்கிடுவானா? கல்லையா? இவன் மலையே தூக்கிடுவான் போல இருக்குடி. இவன் தாண்டி இவன் புருஷன். நல்ல குண்டு குண்டா இருக்கேன்டி. பாரு.